மாருதி ஸ்விஃப்ட் டைப் 2 டீசல் வேரியண்ட் காரில் டைமிங் செயின் நாய்ஸ் கேட்குன்னு சொல்லி கஸ்டமர் நம்ம வீடியோ பார்த்து தொண்டிலேருந்து மாதிரி நம்ம வாட்ஸ்அப்க்கு எடுத்து வந்தாங்க. கரெக்டாக ஆயில் பம்ப் டைமிங் கவருக்குள்ள வந்து நாய்ஸ் கேட்டுச்சு. இந்த வண்டியில் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 2,69,000 கிலோமீட்டர் ஓடி இருந்துச்சு. கரெக்டாக ஆயில் சர்வீஸ் பண்ணி 10,000 கிலோமீட்டர் மேலே ஓடி இருந்துச்சு. நம்ம அதனால் டைமிங் செயின் மாற்றுறப்ப கம்பல்சரி ஆயில் மாற்றுவோம். அதோடு சேர்ந்து ஆயில் சர்வீஸும் பண்ண போகிறோம். ஆயில் டைமிங் செயின் பிரிக்கிறதுக்கு முன்னாடி வந்து கம்பல்சரி வந்து டைமிங் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக வைக்கணும். கேம் சாப்பிட்டு ஒரு லாக் வரும், ஃப்ளேவில் ஒரு லாக் வரும். லாக் பண்ணக்கப்புறம் அந்த புள்ளியில் வந்து டைட் பண்ணால் லூஸ் ஆகும், லூஸ் பண்ணால் டைட் ஆகும். இந்த கோட்ராஜெட் டைப்பில் ஃபுல்லாக இந்த மாதிரி வரும். இதை நம்ம மாற்றி பண்ணோம்னா போல்ட் வந்து கட் ஆகி பெரிய செலவு தொட்டுரும். அது போக வாட்டர் பம்ப்லாம் கழட்டி செக் பண்ணி பார்த்தால கரெக்டாக கூலண்ட் ஆயில் மெயின்டைன் பண்ணாலும் உள்ளே எதுவும் துருவு எதுவும் ரொம்ப பெருசாக ஒன்றும் அரிக்கலை. வெறும் வாட்டர் பம்ப் பேரிங் நாய்ஸ் தான் இருந்துச்சு. அது போக ஆயில் பம்பை கழட்டி செக் பண்ணி பார்த்ததில் அந்த டைமிங் டென்ஷனெல்லாம் வந்து ரொம்ப வெளியே வந்துருந்துச்சு. இது ஆயிலுக்குள்ளே ஓர எல்லாமே வந்து ரொம்ப ஃபுல்லாக தேய்மானம் ஆகிருந்துச்சு. அதனால் நம்ம டோட்டலாக செயின் கிட்ட எல்லாமே வந்து சேஞ்சு பண்ண போகிறோம். இந்த கேம் சாஃப்ட் புள்ளிலாம் வந்து ரொம்ப வீக்காக இருந்துச்சு. இந்த கேம் சாஃப்ட் புள்ளி கொஞ்சம் ஓரளவு வீக்காக இருந்தாலும் டைமிங் செயின் நாய்ஸ் அது கேட்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. கேம் சாஃப்ட் புள்ளி மாற்றிட்டு அது போக வாட்டர் பம்ப்பு, ஆயில் பம்ப்பு, டைமிங் செயின் கிட்டு எல்லாமே ஓய் வாங்கி ஃபிட் பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு ஓய் வாங்கி ஃபிட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஓய் வாங்கி ஃபிட் பண்ணால் கொஞ்சம் 1,00,000 கிலோமீட்டர் எந்த ஒரு ஃபால்ட்டும் வராது. 2,00,000 கிலோமீட்டர் மேலே ஓடினாலும் நம்ம ஆயில் பம்பு புதுசு வாங்கி ஃபிட் பண்ணுறோம். ஆயில் பம்பு ரேட்டு பார்த்தீங்கன்னா 4,550 ரூபா வந்துச்சு. அதுபோக வாட்டர் பம்பு, பேரிங் அதில் உள்ள எல்லாமே ஓய் வாங்கி ஃபிட் பண்ணுறோம். வாட்டர் பம்புலாம் பார்த்தீங்கன்னா 2,600 ரூபா வந்துச்சு. எல்லாமே ஃபிட் பண்ணிவிட்டு டைமிங் கரெக்டாக ஃபஸ்ட் கிளாஸாக வச்சுட்டு அந்த டென்ஷனர் பார்த்தீங்கன்னா செயின் மாட்டினதுக்கப்புறம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா இது மாட்டினோம்னா நாய்ஸ் வந்து கம்மியாயிரும். டென்ஷன் அதிகமாக இருக்கனால டைமிங் செயின் நாய்ஸ் வந்து கம்மியாயிரும். சம்ப்பு எல்லாம் மாட்டினதுக்கப்புறம் ஆயில் ஃபில்ட்ரு வந்து ஃபிட் பண்ணுறோம். ஏன்னா ஆயில் ஃபில்ட்ரு தயவுசெய்து லோக்கல் போட்டுருவாங்க. ஓய் ஃபில்ட்ரு ரேட்டு வந்து 400 ரூபா வரும். ஆயில் வந்து ஃபுல் சிந்தட்டிக் ஆயில் 3 லிட்டர் ஆயில் ஃபுல் பண்ணோம். கூலண்ட் ஆயில் ஃபுல் பண்ணிவிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம். ஒரே செல்ஃபில் ஸ்டார்ட் ஆச்சு. ஓட்டி பார்த்துட்டு லீக் இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தோம். ஒரு பொட்டு லீக்கேஜ் இல்லை. லீக்கேஜ் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ஓட்டி பார்த்து கஸ்டமர்கிட்ட கொடுத்தோம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க.